Like and subscribe to our channel. மாணவர்களை தொழில் உலகுக்கு பயிற்றுவிப்பதற்காக பாடசாலை கல்வித்துறையில் கடந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் யாது? காப்போத்தர உயர்தர வகுப்புகளுக்கு தொழில்நுட்ப பாடத்துறையை அறிமுகம் செய்யும் வேலை திட்டங்களை ஆரம்பித்தமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 வருட உத்தரவாத கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டமை, தொழில்துறை பாடநெறி அறிமுகப்படுத்தப்பட்டமை. இவை தொழில் உலகுக்கு பயிற்றுவிப்பதற்காக பாடசாலை கல்வித்துறையில கடந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களாகும். அதாவது காப்போத்தர உயர்தர வகுப்புகளுக்கு தொழில்துறை பாடம் அறிமுகம் செய்யப்பட்டமை, 13 வருட உத்தரவாத கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டமை, தொழில்துறை பாடநெறியானது அறிமுகப்படுத்தப்பட்டமை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கல்வியினூடாக விருத்தி செய்யப்படுகின்ற அடிப்படை தேர்ச்சிகள் யாவை? அடிப்படை தேர்ச்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்பாடல், ஆளுமை, சூழல், கற்றலுக்காக கற்றல், சமயமும் ஒழுக்காறும், ஓய்வு நேரமும் விளையாட்டும். இலங்கையில் தொலைக்கல்வி முறையினை பயன்படுத்தி பட்ட பாடநெறிகளை நடாத்தும் கல்வி நிறுவனம் எது? இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கையில் சகல பிரஜைகளுக்கும் கல்வியின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சர்வ சமமான உரிமையை வழங்குவதை உறுதிப்படுத்திய ஆவணம் எது? அதாவது சகல பிரஜைகளுக்கும் கல்வியின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சர்வ சமமான உரிமையை வழங்குவதை உறுதிப்படுத்திய ஆவணம் 1978ஆம் ஆண்டின் ஜனநாயக சோசலிச குடியரசின் 27ஆம் உறுப்புரிமையாகும். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தேசிய தொழில் தகைமை NVQ மட்டங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்திய நாடு எது? இங்கிலாந்து. இலங்கையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆங்கில பௌத்த பாடசாலை எது? ஆனந்தா கல்லூரி, மருதானை. தன்சானியாவில் விவசாய பண்ணைகளை கொண்ட உஜம்மா கிராம பாடசாலைகளை ஒத்ததாக இலங்கையில் கண்ணங்கரா காலத்தில் நடைமுறையில் இருந்த கிராம பாடசாலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஹந்தச பாடசாலை. மக்கள் சீன குடியரசின் ஆரம்பகால கல்வி குறிக்கோள்கள் யாது? சிவப்பு நிற விசேட நிபுணர்களினை உருவாக்குதல். அதாவது சிவப்பு நிற விசேட நிபுணர்களை உருவாக்குதல் ஆரம்பகால கல்வி குறிக்கோள்களாக சீன குடியரசுல காணப்பட்டது. கல்வித்துறையில் புதிய வளர்ச்சியினை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் பிரதானமாக அவதானிப்பை செலுத்த வேண்டிய 3 துறைகள் யாவை? ஒன்று பாடத்திட்ட அபிவிருத்தி, பாடசாலைகளின் உட்கட்டமான வசதிகள், ஆசிரியர் பயிற்சி. இவை 3 தான் முக்கியமான துறைகளாக காணப்படும். பாடத்திட்ட அபிவிருத்தி, பாடசாலைகளின் உட்கட்டுமான வசதிகள், ஆசிரியர் பயிற்சி. தொழில் பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டம் யாது? ஒரே தொழில்நுட்பயிற்சி கல்வி பயிற்சி எண்ண கருவினை அறிமுகப்படுத்தமை. ஒரே தொழில் பயிற்சி கல்வி பயிற்சி எண்ண கருவினை அறிமுகப்படுத்தியமை. இலங்கையில் கொழும்பு பல்கலைக்கழகங்களை தவிர கலைப்பீடங்களை கொண்டுள்ள வேறு ஒரு பல்கலைக்கழகம் எது? கொழும்பு பல்கலைக்கழகத்தை தவிர கலைப்பீடத்தை கொண்டுள்ள வேறு ஒரு பல்கலைக்கழகம் எது? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். 1990ஆம் ஆண்டு இளைஞர் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின்படி இலங்கையில் கல்வி நிர்வாகத்தை பன்முகப்படுத்துதல் பற்றிய கருத்து யாது? பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஆனால் கல்வி நிர்வாகத்தை பன்முகப்படுத்துதல் யதார்த்த பூர்வமானதாக்குதல். சட்புள்ளி கணிப்பில் கருதப்படுகின்ற விடயங்கள் பற்றிய விபரங்கள் பின்வருமாறு. குறித்த பாடத்தின் சராசரி புள்ளி A, B குறித்த பாடத்தின் நியம விலகல் புள்ளி, C குறித்த பாடத்தின் மாணவர் பெற்ற மூலப்புள்ளி, குறித்த பாடத்தின் பரீட்சை எழுதிய மாணவர் எண்ணிக்கை D ஆகும். இவற்றுள் சட்புள்ளி கணிப்புக்கு தேவையானவை எவை?
சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது ஏபிடி. அதாவது குறித்த பாடத்தின் சராசரி புள்ளி, குறித்த பாடத்தின் நியம விலகல் புள்ளி, குறித்த பாடத்தின் பரீட்சை எழுதிய மாணவர் எண்ணிக்கை. சட்புள்ளி கணிப்பில் கருதப்படும் விடயங்கள் பற்றிய விவரம் பின்வருமாறு. ஏ குறித்த பாடத்தின் சராசரி புள்ளி, பி குறித்த பாடத்தின் நியம விலகல் புள்ளி, சி குறித்த பாடத்தின் மாணவர் பெற்ற மூல புள்ளி, டி குறித்த பாடத்தின் பரீட்சை எழுதிய மாணவர் எண்ணிக்கை. இவற்றுள் சட்புள்ளிக்கு தேவையானவை. சரியான விடை வந்து ஏபிடி. அதாவது குறித்த பாடத்தின் சராசரி புள்ளி, குறித்த பாடத்தின் நியம விலகல் புள்ளி, டி குறித்த பாடத்தின் பரீட்சை எழுதிய மாணவர் எண்ணிக்கை. Thank you to my video you watch. It's grateful to me. Bye.